ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நம்ம ஜாங்ஷன் நடித்த 2024 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் ஜாக்பாட். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம ஆக்ஷன் காமெடி மூவியாக இருக்கும். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, எந்த ஓடிடியில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் வந்து 10க்கு 5.8 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சரிப்பா, ஃபேமிலியோட இந்த படத்தை நான் பார்க்க முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோடனா பார்க்க முடியாதுங்க. அடல் கண்டென்ட்னா கிடையாது, ரத்தம் தெறிக்கிற மாதிரியான காட்சிகள்னால் கிடையாது. படத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தமிழ் டப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். படம் வந்து பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக போகுதுங்க. ஆக்ஷன் சீனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஸ்டோரியை வச்சு படத்தோட கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கதாநாயகி கேட்டி தான் சொந்த ஊர்லேருந்து கலிஃபோர்னியாவுக்கு வருவாங்க. படத்தில் நடிக்கிறதுக்கு நடிப்பு சான்ஸ் கேட்டு இந்த ஊருக்கு வருவாங்க. அந்த சிட்டியில் கிராண்ட் லாட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான், அதாவது யார் அந்த லாட்ரியை வின் பண்ணாங்களோ அவங்கள அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டுட்டாங்கன்னா யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும். அதனால் ஊரே சேர்ந்து நம்ம ஹீரோயினை கொல்ல துடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த லாட்டரியை வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம கதாநாயகி கேட்டுக்கு இதை பற்றின ஒன்றுமே தெரியாது. இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வராங்க. அந்த ஊர் மக்களை எல்லாமே அவங்கள கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஷனாக இருக்கார் பார்த்தீங்களா, நோலுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அவரு தான் நம்ம கேட்டை வந்து காப்பாற்றுவாருங்க. ஆனால் காப்பாற்றுறதுக்கு 10% வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்லனா சைன்லாம் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி கேட்டியோட நிலைமை என்ன ஆகுது, அவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த பணத்தை வின் பண்ணுறாங்களா இல்லையானாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் ஜாங்ஷனோட ரோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா நடிச்சிருந்தார் இந்த கேரக்டரில். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜுக்கு இந்த தமிழ் டப்பிங் வந்து செட் ஆகல மாதிரி தோணுச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து அந்த ஹீரோயின் கேரக்டரில் நடித்தா அந்த கேட்டி பொண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் கொலை பண்ண வராங்க, அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் இந்த படம் ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடும். ஆனால் படத்தில் ஆக்ஷன் சீனையும் காமெடியும் வச்சு இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுட்டாங்க. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக்னு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா விறுவிறுப்பாக தாங்க போகுது. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.